ஓம் குருவே போற்றி. தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்தும் கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாடு இதில் கலந்து கொண்டு நமது மாநில உரிமையை பெறுவதற்காகவும் மாநில உரிமையில் நாம் நம் மொழி, நம் வழிபாடு, நம் இனம் என்று இருக்கக்கூடிய தமிழினம்தான் குமரிக்கண்டம் முதல் தற்போது வரை முதல் உலக அரசாட்சி, அருளாட்சி, குரு பாரம்பரியம், இலக்கிய பாரம்பரியம் அமைத்து பண்டைய குமரிக்கண்டத்தில் நமது முன்னோர்கள் தமிழர்கள் முருகனின் தலைமையில் முதல் பாண்டிய அரசை உருவாக்கிய காலம் முதல் யுகமே. முதல் அரசன் சிவபெருமான். முதல் முத்தமிழ் சங்கம் தொன்மதுரை தென்மதுரை என்று அன்றே உருவாக்கி நமது மொழியையும் நமது அரசாட்சியையும் நிலையாட்சியாக ஆண்ட குமரிக்கண்டம் நாவலன் தீவு கடல்கோள்களால் 3 கடல்கோள்களால் அழிந்தது. பேரழிவுக்கு பின்பு உலகெங்கும் நாம் தமிழினம் பரவி தமிழ் மொழி தமிழர் அந்த நிலத்தில் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள், இந்த நிலத்தில் உள்ள அந்த நிலத்துக்குரிய மக்கள், அவர்களுக்குரிய வழிபாட்டு உரிமை, அவர்களுக்குரிய மொழி, 800க்கும் மேற்பட்ட மொழி வழி மாநிலங்களாகவும் மண்ணாகவும் பறந்து விரிந்து முதல் யுகத்திலேயே இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் சென்று நமது முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் தலைமையில் நிகழ்ந்தது. ஆங்காங்கே முதல் யுக கரூரார்களால் உருவாக்கப்பட்டது அரசியல் பாரம்பரியம், அரசு பாரம்பரியம், குரு பாரம்பரியம், இலக்கிய பாரம்பரியம் என்று சென்று அவரவர்கள் நாட்டிற்கு வந்து ஆட்சியையும் வழிபாட்டையும் கற்றுக் கொடுத்திருந்திருந்தாலும் அந்த மண்ணின் மக்களும் அந்த மண்ணின் மாநில உரிமையையும் அவரவர்களே ஆள வேண்டும், பேண வேண்டும் என்பது என்ற ஒரு கொள்கை வகுத்ததே நம்மளுடைய தமிழர்கள் தான், தமிழினம்தான். அப்படிப்பட்ட தமிழர்களுடைய நிலை இன்று என்னவாகி இருக்கின்றது? நம்மிடம் இருந்து கற்றுக்கொண்ட ஆட்சியல் அரசியல் முறையையும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்ட அனைத்து வகையான மத வழிபாட்டு உரிமையிலும் ஆங்காங்கே மத அரசியல் தான் நிகழ்கின்றது. மத நாடுகளாக வாழுகின்றது, ஆளுகின்றது. மதம் மார்க்கமே தவிர மதம் அரசியல் அல்ல. மதம் என்பது பல வகைப்பட்ட வழிபாட்டு மார்க்கமே தவிர அது ஆள்வதற்காக அல்ல, வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்கு மட்டுமே. எனவே மத அரசியலை கொண்டு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலத்தையும் என் மதம் தான் ஆள வேண்டும், என் மொழி தான் ஆள வேண்டும், என்னுடைய வழிபாடு தான் இருக்க வேண்டும் என்று திணிப்பது தவறு. அதை தான் தமிழ் தேசியம் எதிர்க்கிறது. அந்தந்த மாநிலத்தில் கூட்டாட்சியாக இணைத்த ஆளுங்கள் எல்லா மாநிலத்தையும் ஒருங்கிணைத்து ஒற்றை நாடாக ஒரு தேசமாக ஆளலாம், வாழலாம். ஆனால் திணிக்கக்கூடாது. எந்த மாநிலத்திலையும் மொழியையும் வழிபாட்டையும் திணிக்கக்கூடாது. இதே தமிழகத்தில் இதே தஞ்சை கரூரார் 256 ஆண்டுகள் 9 தலைமுறையாக பிற்கால சோழ பேரரசை கட்டி எழுப்பி ஆங்காங்கே நடத்தினார். சைவ வைணவ வழிபாடு தமிழால் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல இன்னைக்கு சமஸ்கிருதம் தான் கோலோச்சுகிறது. பிற மண்ணின் ஆரியர்கள் தான் கோலோச்சுகின்றார்கள். என்னுடைய கருவறையில், என்னுடைய கோயிலில், உலகெங்கும் கம்போடியா வரை கட்டிய கற்கோயில்கள் அனைத்திலுமே சமஸ்கிருத மொழி, அந்நிய மொழி ஆதிக்கம் செலுத்துகிறது, அந்நிய இனம் ஆதிக்கம் செலுத்துகிறது. இன்றைய ஆட்சி கட்டுப்பாட்டில், இன்றைய சட்டப்படி ஆளுகின்ற ஆட்சியில் சட்டப்படி உரிமையை போராடி நாம் இழந்த உரிமையை, நம்மை வீழ்த்தப்பட்ட உரிமையை பெறுவதற்காக தெய்வத்தமிழ் பேரவை
போராடி போராடி பெற்ற உயர்நீதிமன்ற உத்தரவை கூட செயல்படுத்தாத அடக்குவது யார்? எந்த ஆட்சியாளர்கள் அடக்குகின்றார்கள்? மத ஆட்சியாளர்கள் அடக்குகின்றார்கள். அந்த மத ஆட்சி தான் வேண்டாம். என் மாநிலம், என் மொழி, என் மொழியில் என் கருவறையில் வழிபாடு இருக்க வேண்டும். என் மொழி இனத்தவர் என் கருவறையில் வழிபாடு நடத்த வேண்டும். இதைத்தான் நாங்கள் உங்களிடம் வெளிப்படுத்துகின்றோம். என் மாநிலத்திலேயே என் மொழியில் நான் வழிபட முடியவில்லை என்றால் அது அடக்குமுறை, ஒடுக்குமுறை. உன்னுடைய வழிபாட்டை சமஸ்கிருதத்தையும் உன்னுடைய ஆளுமை வட இந்தியர்களையும் வட இந்திய பிராமணர்களையும் என்னுடைய மாநிலத்தில் என்னுடைய கருவறையில் நீ திணித்து எங்களை அடக்கி அழித்து எங்களை சூத்திரர்கள் என்று கூறி இந்த மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேரையும் தமிழர்கள் அத்தனை பேரையும் அத்தனை ஜாதியினரையும் தீண்ட தகாதவர்கள் என்று கூறி அடக்கி ஒடுக்குகின்றாயே, அதுதான் எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் கூறுவது. எனவே நாங்கள் உலகெங்கும் ஆண்ட பாண்டியர்களுடைய மண் இது. நாங்கள் திணித்தோமா? நீங்கள் உங்களுடைய மாநிலத்தில் வட இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் எங்களதுதான் மூத்த மொழி, தாய்மொழி, முதல் மொழி, இறைமொழி. எல்லா கருவறையிலும் நாங்கள் ஆளுகின்றோம். நாங்கள் தான் மூத்த இனம். இந்த மண் சேர சோழ பாண்டியரோட ஆட்சி காலத்துக்கு உட்பட்ட மண். ராமன் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ராமனும் தமிழனே, கண்ணனும் தமிழனே. என் முதல் யுகத்தில் 43,73,126ஆம் ஆண்டு நிகழ்கின்றது இன்றைய மண்ணின் அரசாட்சி காலம். முதல் அரசன் முருகன், முத்தமிழ் கடவுள் முருகன் முதல் திருச்செந்தூரிலே தேவாசுர போர், இதே மொழி போரை நிகழ்த்தியவன் தான். அப்படிப்பட்ட என்னுடைய முருகனின் ஆளுமையை நாங்கள் மத்தியில் ஆளுகின்றோம் என்று எங்களுக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கின்றது. எங்களுடைய மாநிலத்திலேயே நீங்களுடைய அரசையும் மற்ற அலுவல் மொழியையும் எங்களுடைய வேலை வாய்ப்பையும் எங்களுடைய வழிபாட்டு மொழியையும் அடக்கி இலக்க வைத்துள்ளீர்களே. நாங்கள் உலகெங்கும் ஆண்டவர்கள், எங்களுக்கு ஒரு ஆளுமை எங்கே? இதேபோல் ஒவ்வொரு மாநிலத்தையும் அடக்காதீர்கள். அந்தந்த மொழி வழியில் அந்தந்த மாநிலத்தில் வழிபாடும் வழிபாட்டினரும் கருவறையில் உரிமை பெற்று செயல்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கூட்டாட்சி கோட்பாடு. ஒவ்வொரு மாநில மொழியும் அந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தர்களுக்கே ஆனது தவிர எல்லா மாநிலத்திலும் ஒரே மொழி ஹிந்தி, எல்லா வழிபாட்டிலும் ஒரே மொழி சமஸ்கிருதம் என்று ஆக்க துடிப்பது மத அரசியல் அழிவு பாதையைத்தான் தரும். ஆளுமையையும் அந்தந்த மண்ணின் மக்களின் வாழ்வையோ உரிமையோ பேணுவதற்கான ஆட்சி இது இல்லை என்பதையே நான் மத்திய அரசை வன்மையாக கண்டித்து, அவரவர் மொழி, அவரவர் இனம், அவரவர் வழிபாட்டு வாழ்வியல் முறை, உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படக்கூடாது. பறித்தால் பிரிக்கப்படும் என்பதையும் அருளுலக ஆணையின் மீது தமிழ் மீது ஆணையிட்டு கூறி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதிலே அரச ஆளுமையை பற்றி பேச உள்ள ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஐயா பே மணியரசன் ஐயா அவர்களுடைய தலைமையிலும் கி வெங்கட்ராமன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் வந்துள்ள அனைவரையும் வரவேற்று நம்மளுடைய மாநில அரசாட்சி உரிமையையும் மாநில வழிபாட்டு உரிமை மீட்பதற்காக ஒவ்வொரு நொடியும் நாம் விழிப்போடு இருந்து குரல் கொடுத்து நமது உரிமையை நாமே பெறுவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஐயா பேமா அவர்களின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தஞ்சை மண்ணிலே தஞ்சை கரூரர் தந்த தமிழ் புதவன், தமிழ் தாய் தந்த தமிழ் புதவன் நீடூழி வாழ வேண்டும். நம் அனைவரையும் வழிகாட்டி நம்மளுடைய மாநில மொழி விடுதலை பெறுவதற்காகவும் நம்முடைய மாநில மண்ணின் தமிழை நம் ஆள்வதற்காகவும் அவர் அனைவரையும் தேர்ந்தெடுத்து வாழ்த்தி வழிகாட்ட வேண்டும் என்பதை இந்த அவருடைய பிறந்த நாளில் கேட்டுக்கொண்டு அவரை வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். வெல்வோம், தமிழால் ஆளும், தமிழை வாழும். தஞ்சை கரூரார் அவர்களுடைய காலம் போல் உலகெங்கும் தமிழும் தமிழும் ஆள்வது உறுதி என்பதை கூறி
நன்றி, விடைபெறுகின்றேன். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.